பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கி தேவன் கொடுத்த வார்த்தை எரேமியா 31:13 நான் அவர்கள் துக்கத்தையை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்கி அவர்களை சந்தோஷப்படுத்துகிறேன் என்று சொல்லி தேவன் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தை. துக்கத்தோடு இருக்கிறீங்களா? கவலையோடு இருக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? வியாதியோடு இருக்கிறீங்களா? ஆனால் என்ன இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தைப்படி அவர் உங்களை துக்கத்தை சந்தோஷமாக மாட்டுகிறேன் தேவன் சொல்கிறார். ஒரு குழந்தை அழுந்து கொண்டு இருக்கும். ஆனால் அந்த தாய் கை அந்த குழந்தை மேலே படும்போது அந்த குழந்தை அழுகிற அந்த குழந்தைக்கு பாலை கொடுக்கும்போதே அந்த குழந்தைக்கு ஒரு சமாதானம், சந்தோஷம் கிடைக்கும். அதுபோல் தேவஜனமே, உங்களுக்கு இருக்கிற அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன் நம்ம தேவன். ஏசையில் கூட நம்ம பார்க்குறோம், உன்னை தாய் தேற்றுவது போல் நான் தேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். உங்களை தேற்றுகிறவர் ஒருத்தர் இருக்கிறார், அவரே தேவன் இயேசு. அதே போல் இன்னொரு காரியங்கள் கூட நம்ம பார்க்கலாம். யோவான் 14:27 கூட பாருங்கள், சத்துருக்கள் ஏதாவது துக்கப்படுத்துகிறாங்களா? உங்களுக்கு விரோதமாக யாராவது எழும்பியிருக்காங்களா? ஆனால் உங்கள் துக்கத்தை சந்தோஷம் மாட்டுகிற தேவன் அவர் இருக்கிறார். எதுக்கும் நீங்கள் துக்கப்படாதபடி உன் துக்கங்களும் கவலைகள் எல்லாம் அவர் மேலே போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, நீர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தை கர்த்தாவே, ஆண்டவரே, நான் அப்பா உங்களை துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறேன்னு சொன்னீரே. யார் யார் இந்த வார்த்தைகளை கேட்குறாரோ, எந்தெந்த காரியங்களுக்காக துக்கத்தோடு இருக்கிறாங்களோ, ஆண்டவரே அவங்களது காரியங்களெல்லாம் சந்தோஷமாக நீர் மாற்றி சாட்சிகளாக நிறுத்துங்க சுவாமி. அவங்க வருகைக்கு அவங்களை ஆயுதப்படுத்துங்க சுவாமி. அவங்களை தேவைகளெல்லாம் சந்திங்க சுவாமி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதுக்காக பதில் கொடுத்ததுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளெஸ் யூ. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.